ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 26/9/2022 புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் அஸ்தம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கும்ப ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைகின்றதுங்க. ஆக கும்பராசி நேயர்கள் முடிந்த வரையிலும் அனைத்து காரியங்களிலும் சற்றே நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைய பெறுபவர் சந்திர பகவான் கன்னி ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சந்திரன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நவராத்திரி விழா ஆரம்ப நாள். ஆக சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய தினம் வாரம்னு சொல்லக்கூடிய நாள் அடிப்படையில் திங்கட்கிழமை சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இன்றைய தினம் தினப்பலனையும் சந்திர பகவானை வழங்குகின்றார். ஆக முழுக்க சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்கு அதிபதி, காலபுருஷனுக்கு உணவினை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகத்தில் உச்சமாகிறார். நாளுக்கு அதிபதி 2ல் உச்சமாகிறாருங்க. எப்பொழுதுமே சந்திரன் வருகின்ற பொழுது விரும்பி நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் அனைத்தையும் குறிக்கின்ற கிரகம் அவர். இன்றைய தினம் அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள். அது ஏங்க குறிப்பாக அன்னதானம் இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறீங்க? சந்திரன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் உணவை குறிக்கின்ற 2 கிரகங்களும் பாவக ரீதியாக 4-2 தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அன்றைய தினம் அன்னதானம் செய்வது ஒரு சிறப்பானது. அந்த வகையில் இன்றைய தினம் நாளுக்கு அதிபதியாகி 2ல் உச்சம் பெறுகின்ற சந்திர பகவானினுடைய முழு ஆதிக்கம் பெற்ற தினம். ஆக இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்தீர்கள் என்றால் அது நல்ல புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு உகுந்த நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் முன் வைப்பதற்கு உகுந்த நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. ஆனால் இந்த கடனை உடனே வாங்கி முதலீடுகள் செய்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஓரளவு நன்றாகவே நகரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இது நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற சிறப்பான நாளாக அமைகின்றது. உங்களுடைய மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது, மனசுக்கு பிடிச்சதை முயற்சி பண்ணுறதுன்னு இன்றைய தினம் முழுக்க மனம் சொல்கிறத கேட்டு நடப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள். ஒரு சிலருக்கு காதல் கூட துளிர் விடுகின்ற நாள். குழந்தைகள் படிப்பில் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்த நபர்களை இன்றைய தினம் சந்திப்பீர்கள். நீண்ட நாட்களாக இவங்களை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும்னு ஏதேனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகள் வெற்றிகளை ஏற்றி தருகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் பெரிய பணவரவோ தொழில் சிறப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை. மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அப்படியே அழகாக சுற்றி திரிகின்ற நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல மேன்மையான நாள் என்றே கூறுவேன். அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக கணிசமான வருமானத்தை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய தினம் பாக்கெட்டில் கையை விட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள். ஒரு சிலருக்கு பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைகின்றது. வீட்டுக்கு தேவையான பொருட்களாகவும் இருக்கலாம், வண்டி வாகனங்களாகவும் இருக்கலாம்,
ஏதேனும் ஒரு வகையில் நல்ல பொருட்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற அற்புதமான நாள். இன்றைய தினம் உணவினை விரும்பி விரும்பி உண்பீர்கள். உணவு பிரியர்களாகவும் இன்றைய தினம் இருப்பீர்கள் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வதற்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கும் இந்த நாள் சிறப்பான நாள். குடும்பம் வெளிவட்டாரம்னு இரண்டிலும் நல்ல மகிழ்ச்சி உண்டு. படிப்பில் குழந்தைகளுக்கு மேன்மை உண்டு. வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பயணங்கள், அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான நாள். நீண்ட நாட்களாக இந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும், அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி போயிட்டு வந்துடுவீங்க. ஒரு 8 யாரையாவது போயிட்டு பார்க்கணும், அவங்கள சந்திக்கணும், ஏதோ ஒரு முயற்சி அது அல்லது ஏதோ ஒரு உதவி அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த முயற்சிகளையும் உதவிகளையும் எதிர்பார்க்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சில இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எந்த பயணங்கள் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவது நல்ல மேன்மையினை பெற்று கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மேன்மையான நாள்தான். வருமானம் கணிசமான முறையில் நன்றாகவே அமையும். ஆக தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் உண்டு. குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியை வழங்குகின்ற நாள். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, என்னதான் வருமானம் வந்தாலும் இன்றைய தினம் சேமிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. என்ன வருமானம் வந்தாலும் சேமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஆமாங்க, ஏதாவது ஒரு வகையில் விரயங்களை அள்ளி வீசிக்கொண்டே இருப்பது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. விரயங்கள் அதிகரித்த வண்ணம் காணப்படும். ஆக தேவையற்ற விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இது நல்ல லாபகரமான நாளாக அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை அடைவீர்கள். கடன் தொந்தரவுகளும் குறைவது மாதிரியான சிறப்பான நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான வகையில் மேன்மையை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள்லாம் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, துலாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்து தொலைதூர பயணங்களையோ தொழில் சார்ந்து விரயங்களையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக தொழில் சார்ந்து நிர்வாக செலவுகளும் அதிகரிக்குங்க. கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை இன்றைய தினத்தினில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு மிக சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. பார்த்து பயணங்களை எடுத்துக்கொள்வது சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல லாபகரமான நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவது மட்டுமல்லாமல் லாபங்களையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுப்பதான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. பூர்வீக சொத்துக்களுக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்யலாம். அதெல்லாம் நல்ல முறையில் மேன்மை பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்கள் எல்லாம் கை கொடுக்கும். தகப்பனார் வழியிலிருந்து இன்றைய தினம் நல்ல லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் அப்படியே ஒரு மந்தத்தன்மையோ மன அழுத்தமோ சற்று காணப்படும். ஆனாலும் பரவாயில்லை, அவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் கொஞ்சம் மெத்தன போக்கோடு உத்தியோகத்தில் மெத்தன போக்கோடு இருப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுவது மாதிரியான நன்னாளாக இந்நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிறுதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. அவ்வாறாக பயணங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு வகையில் அது உங்களுக்கு நன்மைகரமாக அமையும். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் வந்து சேருகின்ற நாள். உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஒழிகின்ற நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சந்திராசிரம நாளாக அமைகின்றது. 6க்கு அதிபதி அட்டமத்தோடு தொடர்பு கொள்கின்ற நாள். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தேக ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் சார்ந்த அமைப்புகள்னு அத்தனை அமைப்புகளிலும்
நீங்கள் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையேனும் செய்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு பின்னடைவை கொடுத்துவிடும் என்பதனால் தேவையற்ற விஷயங்களில் தலையீட்டை தவிர்த்து கொள்வது இன்றைய தினம் நல்லது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அற்புதமான நாள். திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி பாசமும் அந்யோன்யமும் மேலோங்கி நிற்கின்ற நாளாக இன்றைய தினம் தம்பதியர்களுக்கிடையே அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு இடையே நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை மிதுன ராசி நேயர்களுக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கும் மீனராசி நேயர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் பொருளாதாரத்தில் ஒருபடி கூடுதலான உயரத்தை வழங்குவது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.